ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஃபுல்லா தமிழ்நாடு ஃபுல்லா நாங்க வந்து ட்ரிபிள் டி டீம் வந்து ஒரு ஒரு சைட்ல இருந்து ஒரு டீம் ஒரு பக்கம் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. நல்லா அமேசிங்கான ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கு. ட்ரிபிள் டி வந்து ஒரு மேஜிக்கா அமைஞ்சிருக்கு இந்த பொங்கலுக்கு. ஸோ தேட்டர் ஓனர்ஸ்ல இருந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்ல இருந்து எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா நிறைவா ஃபீல் பண்றாங்க. ஸோ எங்களோட ஹோல் டீமோட நாங்க வந்து ஃபுல்லா டூர் அடிச்சிட்டு இருக்கிறோம். ஸோ ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு தருணமா அமைஞ்சிருக்கு. ஸோ ஒவ்வொரு ஒவ்வொரு ஊர்லயும் வந்து ஒவ்வொரு விதமான ரியாக்ஷன்ஸ் வருது. எல்லாமே பாசிட்டிவான ரியாக்ஷன்ஸ் தான். அண்ட் இப்போ கோயம்புத்தூர் மண்ணுக்கு வந்திருக்கிறோம். கோயம்புத்தூர் சார்ந்தவங்க இங்க நிறைய ஆக்டர்ஸ் இருக்கிறாங்க. நக்லெட்ஸை சார்ந்த ஜென்சன் இருக்காரு, சாவித்ரி அக்கா இருக்காங்க, பின்னாடி அண்டர் பிளேட்டா இருக்கிறாங்க, அப்புறம் சஷ்டி, சரத். ஸோ இவங்க எல்லாருமே லைக் பார்ட் ஆஃப் கோயம்புத்தூரோட மண்ணில இருந்து வந்திருக்கிறாங்க. ஸோ எங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு 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 ஃபேமிலியா எல்லாரும் கம்பத்துல போய் பியூட்டிஃபுல்லா இந்த படத்தை ஷூட் பண்ணோம். ஸோ டைரக்டர் ரொம்ப ஹாப்பியா இருக்காரு. அவரு ஒரு 3 இன்ச்சு தரைக்கு மேலதான் இருக்காரு. சென்னையில இருந்து நாங்களாம் ஃபிளைட்ல வந்தோம். அவர் இல்ல நான் பறந்தே வந்துடுறேன், நான் ஃபிளைட்லாம் தேவையில்லை அப்படின்ட்டாரு. ஸோ ஒரு அதாவது தமிழ்நாட்டு மக்கள் வந்து பயங்கரமா அன்பு பொழிஞ்சிருக்கிறாங்க. ஸோ அவர் வந்து இன்னும் ஷாக்லேயே தான் இருக்காரு. இன்னும் அவர் வந்து ஒரு ஒரு டிரான்ஸ்லே தான் இருக்காருன்னு சொல்லலாம். ஸோ இன்னும் அவர் மேலும் நிறைய படங்கள் இங்கே பண்ணணும். ஸோ தமிழ் மண்ணுக்கு ஒரு நல்ல நல்ல கதைகள் அவர் சொல்லணும். இந்த மாதிரி நிறைய நடிகர்களை வந்து இன்னும் எலிவேட் பண்ணணும். ஸோ எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு நிதேஷோட ஒர்க் பண்ணதுல. ஸோ மற்றபடி பிரார்த்தனா இஸ் ஒன் ஆஃப் அவர் ஷோ ஸ்டாப்பர்ஸ். ஸோ அவங்க இந்த படத்துல ரொம்ப அருமையா பண்ணியிருக்கிறாங்க. ஸோ கன்னியப்பன் நம்ம அவர் வந்து மார்த்தாண்டத்தை சேர்ந்தவர். ஸோ ஒரு எல்லாமே ஒரு தமிழ்நாடே இங்க வந்து ஒரு கூட்டமைப்பா இங்க வந்து இந்த படத்தை பண்ணியிருக்கிறோம். ஸோ ஒருத்தருங்க ஒவ்வொரு ஊர்ல இருந்து வராங்க. நம்ம அசோசியேட் ப்ரொடியூசர் பார்த்துட்டீங்கன்னா மதுரையில இருந்து இருக்கிறவரு. எங்களோட ப்ரொடியூசர் கண்ணன் ரவி சார் பார்த்துட்டீங்கன்னா திட்டக்குடியில இருந்து இருக்கிறவரு. ஸோ இப்போ துபாயில இருக்காரு. இன்டர்நேஷனலா அவர் வந்து லைக் எல்லாரையும் அங்கிருந்து சப்போர்ட் பண்ணிட்டு துபாயில வந்து இருக்கிற எல்லாம் ஜிஇசியோட சென்டர்ஸ்ல எல்லாத்தையும் போய் எல்லா தியேட்டர்ஸ்லயும் போய் படத்தை ப்ரொமோட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. அண்ட் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம். அண்ட் இது வந்து ஒரு ஒரு மகிழ்ச்சியான ஒரு வெற்றியா அமைஞ்சிருக்கு. அண்ட் நிச்சயமா இந்த படம் வந்து எல்லாருக்கும் ஒவ்வொரு பிரேக் ஒன்று கொடுத்துருக்கு. ஸோ எனக்கும் ஒரு பெரிய ஒரு கம்பேக்னு சொல்லலாம். அண்ட் வசூல் ரீதியா ஒரு பெரிய கம்பேக்னு சொல்லலாம். அண்ட் வேற என்ன நிறைய சொல்லிட்டு தியேட்டர் ஓனர்ஸ்க்கும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கும் எங்களோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இன்னும் மேலும் நிறைய படங்கள் இந்த டீம் மூலமா, என்னோட படங்கள் மூலமா மேலும் இன்னும் நிறைய படங்கள் நாங்க வந்து உங்களை வந்து ப்ரெசென்ட் பண்ணோம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட பெஸ்ட் இஸ் எட் டு கம்னு சொல்லலாம். ஏன்னா ஒவ்வொரு படமும் ஒரு புது முயற்சி எடுத்து வந்துட்டு இருக்கோம். ஸோ இந்த படம் இந்த வருஷத்துக்கூட ஒரு பொங்கல் வின்னரா அமைஞ்சிருக்கு. ஸோ we are very happy. ஸோ அதுக்கு மக்கள் கொடுத்த அன்பு தான். ஸோ நன்றி நன்றி நன்றி. அது டைரக்டர் கிட்ட கேட்கணும். பார்ட் 2 வருதான்னு கேட்கணும். சேம் காம்பினேஷன். மலையாளத்துல தான் தமிழகத்துல இருந்து தெரியும். தமிழ் இண்டஸ்ட்ரியில இவ்வளவு கேரக்டர் இருந்துச்சு, அவங்களுக்கு இனிமேல் மாதிரியான ஒரு ஓப்பனிங் ஆயிருக்கு. ஆமா, இனிமேல் நிறைய ஓப்பனிங்ஸ் ஆகும். இந்த படத்துல வந்து சாதாரணமா 48 ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்கிறாங்க. ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு சாதாரணமா மலையாளத்துல இருந்து வர ஒவ்வொரு ஆக்டர்ஸ் எல்லாருமே பார்த்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோ முக்கியத்துவம் இருக்கும். எல்லாருமே போட்டு நடிப்பாங்க. ஸோ இந்த மொமெண்ட் அவங்க நடிக்கிறத பார்த்து இன்னும் அவங்க சீன்ஸ் சாயந்தரம் ஷூட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் போய் சீன்ஸை டெவலப் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த படத்துல அந்த ஃபார்மேட் அந்த மலையாளத்துலயும் மகாராஷ்டிராலையும் இந்த மாதிரி ஃபார்மேட்ஸ்ல நிறைய படங்கள் இருக்கு. இந்த டெல்லி பேஸ்ட் ஃபிலிம்ஸ்லாம், யூபி பேஸ்ட் ஃபிலிம்ஸ்லாம் இந்த மாதிரி நிறைய தியேட்டர் ஆக்டர்ஸ் வச்சு நிறைய ஆக்டர்ஸ் வச்சு எடுப்பாங்க. ஸோ எனக்கு ரொம்ப நாள் ஆசை எனக்கு இந்த மாதிரி நிறைய ஆக்டர்ஸ் வச்சு படம் பண்ணணும். பட் அவங்களுக்கு நல்ல கேரக்டர் ஆர்க்ஸ் அண்ட் பேக் ஸ்டோரிஸ் கொடுக்கணும் அப்படின்னு. ஸோ அவரு இந்த கதையை என்கிட்ட சொல்லவுடனே இந்த ஐடியாவே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நிச்சயமா இந்த மாதிரி இன்னும் நிறைய படங்கள் வரும்.
அதே மாதிரி இப்போ என் வயசுல இருக்கிற ஹீரோஸ் எல்லாருமே ஹீரோயின்ஸ் இல்லாமலாம் கூட நடிப்பாங்க. ஏன்னா இந்த படத்துல எனக்கு பேருங்கிற ஒருத்தர் இல்லை. ஸோ அது வந்து அந்த ஃபார்முலாவை நாங்கள் பிரேக் பண்ணோம். அந்த டுவெட்டு, அந்த நார்மலா போய் ஒரு ஹீரோயின் பின்னாடி போய் லவ் பண்ற மாதிரி சீக்வன்சஸ்லாம் இப்போ என்னால பண்ண முடியுமான்னு தெரியல. பட் யா, ஸோ இது வந்து ஒரு புதுமையான ஒரு ஃபார்மேட்டா எனக்கு படத்துல வர dialogue அது படத்துக்கு ஒரு மாதிரி சார்ந்து வர ஒரு கதை தான். ஸோ அது ஒரு ஹியூமரஸாக தான் பண்ணியிருக்கிறோம். ஸோ யாரையும் புண்படுத்துறதுக்கோ யாரையும் வந்து ஹர்ட் பண்ணுறதுக்கோ இருக்கிற ஒரு விஷயம் இல்லை. ஸோ எல்லாருக்கும் தெரியும் நான் வந்து ஜீவானா ஒரு ஜாலியான ஒரு ஒரு ஆள். அண்ட் என்னோட படங்கள் அது அந்த மாதிரி ஒரு ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடிய ஒரு விஷயம் தான். ஸோ யாரையும் புண்படுத்துறதோ யாரையும் கலாய்க்கிறதுக்கோ பண்ணுற ஒரு விஷயம் இல்லை. அண்ட் அந்த மாதிரி படத்தில் வர ஒரு சுச்சுவேஷனுக்கு வர மாதிரி இருக்கும். அதுவும் மக்கள் வந்து அதை பார்த்து ஒரு மாதிரி ஹெல்த்தியா தான் ரசிக்கிறாங்க. நிறைய டைலாக்ஸ் ஏன்னா அது டைரக்டர் சாதாரணமா எல்லா ஃபிலிம் மேக்கர்ஸ் பண்றதுதான் ரீசெண்டா. அது இந்த படத்துக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாவே கொஞ்சம் அன்பு கிடைச்சிருக்கு. அண்ட் ஃபயரும் ஆயிடுச்சு நிறைய இடத்துல. பட் ரொம்ப சிம்பிளான ஃபிலிம்ங்க இது. நாங்க எதுவுமே மைண்ட்ல இது பண்ணல. ரொம்ப சிம்பிளான ஃபிலிம். அது எங்களோட நாங்க ஒரு ஃப்ரீக்வன்சில இருக்கிறோம். இந்த ஒரு ஃப்ரீக்வன்சில வந்து அது அழகா மர்ஜ் ஆயிடுச்சு. வேற ஏதாவது பிரார்த்தனா கிட்ட கேட்கணும். மாதிரி சொல்லுங்க. நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. ஜீவா ப்ரோ அந்த கேரக்டர் வந்தது பெரிய விஷயம். பிகாஸ் எல்லாருக்கும் ஈக்குவல் ஸ்பேஸ் இருக்கு. ஒரு ஹீரோஸ் தனியா ஒரு அந்த கேரக்டர் ட்ராவல் பண்ணி ஸ்டோரி கொடுக்கும். இட்ஸ் a mixture of everybody. So he given space to everybody. நம்ம யூஸ்வலி யூடியூபர்ஸ், இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் இந்த மாதிரி ஜீவா ப்ரோ கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் சப்போர்ட் பண்ணிட்டு அதே மாதிரி ஸ்டோரி வந்து நான் 2018 மலையாளத்தை பண்றதுக்கு நான் வெயிட் பண்ணிட்டு வந்து நான் ஒரு 2-3 ஹீரோஸ் கிட்ட இந்த ஸ்டோரி பேசியிருக்கேன். அவருக்கு எல்லாருக்கும் இந்த இம்பார்ட்டன்ஸ் கொஞ்சம் கம்மியாக அந்த டைம்ல நடக்காம போச்சு. அதுக்கப்புறம் ஃபைலிங் நினைச்சிட்டு நான் இப்போ ஜீவா ப்ரோ கிட்ட அப்ரோச் பண்ணும்போது இட்ஸ் இன் டிஃப்ரெண்ட் மைண்ட். ஒரு சிட்டிங்லேயே நம்ம ஓகே இது பண்ணிடலாம், யூ கேன் டூ இட் இம்மிடியட்லி. ஸோ இட்ஸ் வெரி நைஸ். படத்தை நல்லா இதுக்கு 2 வீடு செட்டு, அந்த டேங்க் செட்டு. இது லோ பட்ஜெட் இல்லைங்க இந்த படம். இது நல்லாவே நியாயமான ஒரு ரெகுலர் பிலிமோட பட்ஜெட் தான். இவ்வளவு ஆக்டர்ஸ் இருக்கிறாங்க, இவ்வளவு கல்யாண செட்டப், அப்புறம் அந்த டேங்க் செட்டு, அந்த வீடு செட்டு எல்லாமே ஒரு இது. நம்ம மலையாளத்துல பார்க்கும்போது எனக்கு அது பெரிய பட்ஜெட் இந்த படம். இங்கேயே பெரிய பட்ஜெட் தான் இது. பட் இங்க பெரிய பட்ஜெட்டுங்கிற ஒரு விஷயம் எப்படி நடக்குதுன்னா அந்த மார்க்கெட்டிங்ல பெரிய பட்ஜெட்ஸ் ஆயிடுது. ஏன்னா இன்னைக்கு ஒரு 5 கோடி ரூபாய்க்கு படம் எடுத்தோம்னா 5 கோடிக்கே மார்க்கெட் பண்ண வேண்டியதா இருக்கு. ஏன்னா மார்க்கெட் அவ்வளவு பெருசாயிடுச்சு, தேட்டர் அவ்வளவு பெருசாயிடுச்சு. ஏன்னா இன்னைக்கு பேன் இண்டியா நிறைய விஷயம் ஒன்று போயிட்டு இருக்கு. தெலுங்குல ஒரு படம் பண்றோம், மலையாளத்துல இதே படத்தை தெலுங்குல ப்ரமோட் பண்றோம், மலையாளத்துல ப்ரமோட் பண்றோம். ஸோ அந்த பட்ஜெட்ஸ் வந்து பெருசா வருது, இந்த மார்க்கெட்டிங் பெருசாகும். அது இல்லாம கொஞ்சம் யாரு நல்ல மார்க்கெட்ல இருக்காங்களோ, நடிகர்களா இருக்காங்களோ, அவங்க ஒரு பெரிய சங்கான ஒரு இதை எடுத்துட்டு போறாங்க. பட் பட்ஜெட்டுன்னு பார்த்துட்டீங்கன்னா பெரும்பாலும் வந்து ஒரு ஒரு டீசெண்டான ஒரு பட்ஜெட். ஒரு என்னோட நார்மல் ஃபிலிமோட பட்ஜெட்டை விட நான் பண்ற பிளாக்கை விட இது வந்து ஒரு ஹையர் லெவலான இருக்கிற ஒரு பட்ஜெட் தான். ஸோ இது வந்து ஒரு பெரிய, எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பட்ஜெட் வந்து எங்களுக்கு ஒரு பெரிய பட்ஜெட். ஏன்னா டேங்கை கவுக்குறோம், அதுக்கு லைக் அதோட கிராஃபிக்ஸ் இருக்குது, அப்புறம் அந்த ஹோல் பிசிக்கல் ஒர்க்கு, அப்புறம் ஃபைட் இருக்குது, சாங்ஸ் இருக்குது, எல்லாம் இத்தனை கேரக்டர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் எங்களோட இதுல வந்து இட்ஸ் அ வெரி பிக் பட்ஜெட் ஃபிலிம்ஸ். இப்போ ஒரு மீம் வேர்ல்ட்ல இருக்கிறோம், மீம் கல்ச்சர்ல இருக்கிறோம். ஸோ அதுல வந்து மக்களா வந்து அது ஸ்பார்க் ஆகி வர ஒரு விஷயம் தான் அது. ஸோ அது எங்களுக்கு இப்போ பாசிட்டிவா இருக்கு. சம்டைம்ஸ் நாங்களே ஏதோ மொக்க படத்தை எடுத்திருந்தோம், எங்களுக்கும் அது வந்து பேக் ஃபயர் ஆகும். ஸோ இப்போதைக்கு நாங்க கரெக்டா கண்டிஷன்ஸை ப்ராப்பரா ஃபாலோ பண்ணி கரெக்டா வந்து நாங்க படம் பண்ணி இருக்கிறோம்.
தித்தியில கோக்கு அப்புறம் நிறைய படம் பண்ணிருக்காங்க. என்டென்டர் பொண்ணு, நண்பன், நீதான் என் பொண்ணு, சொந்தம், நிறைய டேவிட், இந்த மாதிரி எக்கச்சக்க படங்கள் பண்ணியிருக்கிறேன். பட் அது என்னன்னு தெரியல, நிறைய பேருக்கு அந்த கோலே கிளிச் ஆகி இருக்கிறாங்க. 83ன்னு ஒரு படம் பண்ணியிருக்கிறேன், யாத்ரா 2ன்னு ஒரு படம் பண்ணியிருக்கிறேன். ஸோ அது எல்லாமே எனக்கு ரொம்ப எலிவேட்டடான ஒரு ரோல் தான். ஸோ அது கொஞ்சம் இந்த ஃப்ரம் கோவிட்ல இருந்து இந்த இதுல இருந்துலாம் கொஞ்சம் என்னோட எக்ஸ்போஜர் கொஞ்சம் கம்மியா இருந்ததுனால, கொஞ்சம் ரொம்ப வெளியே வராம இருந்ததுனால நான் கொஞ்சம் ரொம்ப ஒரு மாதிரி எல்லாம் அந்த ஒரு ஒரு ஸ்டேஜ்ல வந்து எல்லாருமே ஒன்லி எஸ்எம்எஸ் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் சில பேர் கோன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் சில பேர் என்டர்டர் புனகன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் 83ன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இட்ஸ் ஆக்டர்ஸ் ஜேர்னி தாங்க. பட் இப்போ இந்த வசூல் ரீதியா கொஞ்சம் பெருசா இருக்கிறதுனால இது வந்து ஒரு பெரிய படமா தெரியுது, ஒரு கம்பேக்கா தெரியுது, எல்லாமே தெரியுது. பட் நான் எங்கேயும் போல, நான் இங்கே தான் இருக்கிறேன். ஒவ்வொரு வாட்டியும் என்னோட முயற்சிகளை நான் எடுத்துட்டு தான் வந்துட்டு இருக்கிறேன். மேலும் அந்த முயற்சியை எடுத்துட்டு இருக்கேன். அதே மாதிரி கொஞ்சம் ஒரு ஒரு டைம் ஆஃப் எடுக்கணும்னா அந்த டைம் அதுக்கான ஒரு ஆஃபும் எடுப்போம். எடுத்து அந்த அதுவும் படம் வேலைக்காக தான் எடுத்துருப்போம், அந்த ப்ரெப்புக்காக தான் எடுப்போம். ஆமாங்க, ஒரு முருகர் பேஸ் பண்ணி ஒரு படம் பண்ணணும்னு எல்லாருமே, நானும் அசோசியேட் ப்ரொடியூசர் முத்து, இவர் என்னோட நண்பர். இப்போ லாஸ்ட் ஒரு ஒரு 2 இயர்ஸா வந்து நாங்கள் 2 பேரும் சேர்ந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸை வந்து டிசைன் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த படத்துலயும் வந்து இவர் அசோசியேட் ப்ரொடியூசரா இருக்காரு, நான் வந்து ஒரு கிரியேட்டிவ் ப்ரொடியூசரா இருக்கிறேன். ஸோ இப்போ இந்த ஹேபிட் எங்கேருந்து வந்ததுன்னா மலையாளத்தை பார்த்து தான் வந்தது. ஏன்னா இப்போ மஞ்சுமேல் பாய்ஸ்ல இருந்து இதுல இருந்து சரி, இப்போ நிதேஷோட கூட இருக்கிற ஃபிலிம் மேக்கர்ஸ், லிப்பின் இருக்காரு, அப்புறம் நம்ம விஜய் இருக்காரு. ஸோ எங்க இருக்காரு விஜய், பக்காவா இருக்காரு. ஸோ இவங்க எல்லாமே என்னன்னா ஒரு கூட்டமைப்பு வச்சு சூப்பரா அவங்க படம் பண்றாங்க. ஸோ இப்போ லிப்பின் டைரக்ட் பண்றாருன்னா அதுக்கு அவர் ஸ்கிரிப்ட் எழுதி கொடுப்பாரு. இப்போ விஜய் டைரக்ட் பண்றாருன்னா லிப்பினும் இவங்களும் சேர்ந்து அதுக்கு டயலாக்ஸும் கிரியேட்டிவ் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஹேபிட் வந்து மலையாளத்துல இருந்து, ஸோ அந்த ஹேபிட் இங்கே கொஞ்சம் கூட்டமைப்பா எடுத்துட்டு வரணும்னு பார்க்கணும். ஸோ எல்லாமே கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன், செட்டு, டீ பாய், அந்த மாதிரி எல்லாமே ஒரே ஆள் பண்ணாம அந்த கிரெடிட்ஸ் ஃபுல்லா வாங்காம இது ஸ்பிளிட் பண்ணி கொஞ்சம் பண்ணா அந்த மலையாள ஃபார்மேட்ல கொஞ்சம் நிறைய படங்கள் கொஞ்சம் நல்லா, இன்னும் கொஞ்சம் ப்ரெஷரும் ஆஃப் ஆகும். இன்னும் நிறைய மல்டி ஸ்டாரர் படங்கள் பண்ணலாம் அவங்க. இன்னும் இந்த சினிமா இன்னும் கொஞ்சம் நல்லா வாழும் இவங்க. ஏன்னா இவங்க நிறைய படங்கள் மலையாளத்துல இருந்து ஒரு 30 டேஸ்ல படத்தெல்லாம் முடிச்சிடுறாங்க. ஏன்னா அந்த நல்ல ஒரு கூட்டமைப்பா ஒரு சிங்க் இருக்குது இவங்களுக்குள்ள. ஸோ அந்த ஃபார்மேட்டை அந்த கம்யூனிட்டி ஃபிலிம் மேக்கிங் பில்டிங்க்கு நாங்கள் வந்து பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ அதில் வந்து ஒரு 2-3 ப்ராஜெக்ட் பண்ணுறோம். இப்போ பிளாக் படத்தோட டைரக்டரோட ஒரு படம் பண்ணுறோம். அப்புறம் ராஜேஷ் சாரோட ஒரு படம் வருது இப்போ. அப்புறம் ஒரு இன்டர்நேஷ்னல் படத்தை ஒன்று பிளான் பண்ணிட்டு இருக்கோம். அது இல்லாமல் நம்ம ஒரு முருகர் பேஸ் பண்ணி அந்த ஒரு படம் பண்ணுறோம். அவரோட கதைகள் எக்கச்சக்கமாக இருக்கு. அண்டு ஒரு காட் ஆஃப் வார்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை எப்படி நம்ம வந்து இந்த இந்த ஒரு பெரிய ஸ்கேலில் எப்படி படம் பண்ணலான்னு சொல்லி ஒரு முக்கியமான ஆள்கிட்ட பேசிட்டு இருக்கோம். ஸோ அது வந்து நிச்சயமா ஒரு பேன் இந்தியா படமா இருக்காது, ஒரு பேன் வேர்ல்ட் ஃபிலிமா இருக்கணும் தான் நாங்கள் வந்து அதை வந்து பார்த்து பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நாங்கள் இது சொல்றது வந்து இட்ஸ் ஜஸ்ட் மேனிஃபெஸ்டிங்கான ஒரு தருணம் தான். இப்போ நாங்கள் வந்து இனிஷியல் டாக்ஸ்ல தான் இருக்கோம். ஸோ நிச்சயமா எல்லாம் காட்ஸ் கிரேஸ் எல்லாமே அமைஞ்சு வந்ததுன்னா நிச்சயமா இருக்கும். டைட்டிலோட ஓனர் ஒரு விஷயம் இன்ட்ரோடியூஸ் பண்ணிடுறோம். நான் சொல்றேன். ஆக்சுவலி இந்த படம் வந்து ஷூட் பண்ணும்போது வந்து எங்ககிட்ட டீசர் கிட்டத்தட்ட லான்ச் டீசர் கட்டே கையில வந்துருச்சு. டீசர் கட்டு கையில வந்ததுக்கு அப்புறமாவும் இன்னும் இது டைட்டில் கையில இல்ல. நாங்க படம் ஷூட் பண்ணும்போது கூட வந்து ஜீவா 45ங்கிற மாதிரி தான் ரொம்ப நாளா ஜீவா 45 தான் சொல்லி ஷூட் பண்ணிட்டு இருந்தோம். பட் டைட்டில் என்னவா வைக்கலாம், ஓஜி ஒரு கிரவுண்ட்ல 2 வீடு இப்படின்னு ஒன்று வச்சோம். அப்புறம் நடுவன் இப்படின்லாம் கொஞ்சம் பிளான் பண்ணோம். பட் இந்த டைட்டில் வந்து ஒரு பக்காவான ஐடியாவா வந்தது வந்து நம்ம விஜய். அவர் இந்த படத்தோட டைலாக் ரைட்டர் அண்ட் ஆல்சோ ஒர்க் ஃபார் ஸ்கிரீன் பிளே. ஸோ அவர் வந்து இந்த டைட்டில வந்து இந்த இந்த ஒரு சக்சஸ்ஃபுல் டைட்டில் வந்து இவர் தான் இது பண்ணாரு. அதை ஷார்ட் ஃபார்ம் ஆக்குனது நம்ம அசோசியேட் ப்ரொடியூசர். ஏன்னா அவருக்கு வந்து கொஞ்சம் வியாபார ரீதியா சூப்பரா TTT அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த டைரக்ட் நம்ம ப்ரொடியூசர் கிட்ட அப்ரூவல் வாங்கினோம். இந்த மாதிரி ஒரு 4 டைட்டில் சொன்னோம். இந்த டைட்டில் சொன்னோன்னா உடனே இது சூப்பரா இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா TTT அப்படின்னு சொல்லி பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னோம். ஸோ அது வந்து சூப்பரா அமைஞ்சிருச்சு. மற்றபடி பேச வச்சிருக்கேன். எல்லாரும் பேசினா நல்லா இருக்கும். மைக் கேக்குமா?
அதான் நாங்க எந்திரிச்சுக்கிறோம் சொல்லணும். ஏன்னா ஒரு படத்துல வந்து யாத்ரா 2ல வந்து ஒரு சிஎம் கேரக்டர் ஒரு 4000-5000 பேரை ஜூனியர் ஆர்டிஸ்ட் வச்சு ஒரு மாசா ஒரு ஸ்டேட்டோட சிஎம், ஒரு பவர்ஃபுல் சிஎமோட ஒரு கேரக்டர் பண்ணாலும் ஒரு சாதாரண ஒரு கவுன்சிலர் கேரக்டர் ஒத்துக்கிட்டதே பெரிய விஷயம். நரேட் பண்ணோடனே நான் சொன்னேன் இந்த படம் பண்ணுவோம், கேரக்டர் பார்க்க ஐயோ தலைவா நான் கேரக்டரே பார்க்கல, எனக்கு எதனால ஓகே கதை நல்லா இருக்கு, ஆடியன்ஸ் பிடிக்கும், அதெல்லாம் பண்ணாங்க. அதுக்கு இந்த தருணத்துல இது வரைக்கும் நான் அவர் சொல்லலை, இந்த தருணத்துல அதுக்கு ரொம்ப நன்றி சொல்றேன். தேங்க்யூ. ப்ரெஸ் மீடியா அனைவருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். பிகாஸ் நீங்க எல்லாருக்குமே இதை போய் சேர்த்தீங்க. மக்களுக்கும் வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்றேன். ஏன்னா இப்போ வர மெசேஜஸ், மீம்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஓவர்வெல்மிங்கா இருக்கு. டே பை டே வந்து ரொம்ப லவ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். நாங்கள் டே அண்ட் நைட் டேரக்டரும் சரி, அவர்லாம் எனக்கு தெரிஞ்சு தூங்கவே இல்லை நினைக்கிறேன். 45 days எடிட் பண்ணி வர ரிசல்ட் வர வரைக்குமே அவர் தூங்கல. இப்போ கூட தூங்கினாரா எனக்கு தெரியல. ஸோ இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த ரிசல்ட் எங்களுக்கு கிடைக்க போது அது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். கன்னியப்பன் இருக்கிறோம். ஆக்சுவலி நின்று நிக்க வச்சிருந்தா இன்னும் ஃபாஸ்டா முடிச்சிருப்போம். இந்த தருணத்துல வந்து கண்ணன் ரவி சாருக்கு வந்து எங்களோட ப்ரொடியூசர் எங்க மேல நம்பிக்கை வச்சு அவர் நீங்க படத்தை மட்டும் நீங்க இங்க இருந்து காசு மட்டும் அவர் வந்து அக்கௌண்ட்ல போட்டுருவாரு, நீங்க படத்தை மட்டும் நீங்க பண்ணி எடுத்துட்டு வாங்க அப்படின்னு அவர் வந்து ஃபுல் கான்பிடன்ஸ் கொடுத்தாரு, ஃப்ரீடம் கொடுத்தாரு, நல்ல ஃப்ரீடம் ஒன்று கொடுத்தாரு. ஸோ அந்த ஃப்ரீடம் தான் இந்த படத்தோட படைப்புன்னு சொல்லலாம். ஸோ இந்த தருணத்துல அவருக்கு எங்களோட நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அண்ட் அவர் சார்பா நானும் சொல்லிட்டேன், ஹோல் டீம் சார்பா நிறைய மச்சா இருக்குது இந்த வருஷத்துல. தேங்க்யூ. ரொம்ப நன்றி. ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ், ஓவர்வெல்மிங் ரெஸ்பான்ஸா இருக்கு. அண்ணன் சொன்ன மாதிரி மீன்ஸ்ல எல்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப பாசிட்டிவா இருக்கு. த்ரூ அவுட்டா படம் ரிலீஸ் ஆனதுல இருந்து இன்ன வரைக்கும் பயங்கர பாசிட்டிவா இருக்கு. உட்கார வச்சலாமா? ஸோ ரொம்ப ஹாப்பி. மலையாளத்துல இருந்து வந்து நிதிஷ் சாருக்கு ஒரு பெரிய ஹிட் கிடைச்சிருக்கு. இந்த ஸ்கிரிப்ட் வந்து ஜீவா சார் மாதிரி ஒரு ஹீரோ ரெப்ரசன்ட் பண்ணும்போது எங்களை மாதிரி நிறைய பேர்த்துக்கு இது ஒரு முக்கியமான படமா அமையுது. ஏன்னா ஹீரோ சென்ட்ரிக்கா, சோ கால்டு ஹீரோ சென்ட்ரிக்கா இல்லாத படம் இது. அதை அக்செப்ட் பண்ணி இப்படி ஒரு பெரிய ரிசப்ஷன் கிடைக்கிற ஒரு படமா இதை மாத்தி கொடுக்கறதுக்கு ஃபர்ஸ்ட் ஜீவா சாருக்கு நன்றி. அண்ட் ப்ரொடக்ஷனாகவும் இந்த படத்தை பிளேஸ் பண்ணி ப்ராப்பராக மவுண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே சேர்ந்து ஒரு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு படமா அமைஞ்சிருக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இந்த டீமுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சில படங்கள் திரும்ப திரும்ப அவங்க கூட ஒர்க் பண்ணலான்னு தோணும்ல, அந்த மாதிரியான ஒரு படமா இது அமைஞ்சிருக்கு. ஹோப்ஃபுல்லி எல்லாம் என்னோட கலெக்ட்ஸ் எல்லாத்துக்கும் அது ஃபீல் ஆச்சு. தேங்க்யூ. திரும்ப திரும்ப ப்ரெஸ் அண்ட் மீடியாவுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப பாசிட்டிவான வேர்ட் ஆஃப் மவுத் நீங்க ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கீங்க. ப்ரெஸ் ஷோக்கு அப்புறம் தான் இந்த படத்தோட பிக்கப்பே ஆரம்பிச்சிருக்கு. அதனால அது நன்றி, திரும்ப ஒரு தடவை நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்ஸ் எல்லாம். இதுலேயும் எல்லாருக்கும் எங்களை மாதிரி யூடியூபர்ஸ் எல்லாருக்குமே ஒரு வாய்ப்பு கிடைக்குது. ஸோ இதை நம்ம பண்ணலாம். எதிஷ் அண்ணனும் சரி எங்களை கூப்பிட்டு அவ்வளோ ட்ரெயின் பண்ணி பக்காவாக ஒரு அவுட் கொடுத்துருக்காரு. இப்போ நாங்கள் இன்னைக்கு இப்படி இருக்கோம்னா அவங்க கூட இருக்கோம்னா அதுக்கு ஜீவா சார், நிதிஷ் அண்ணன், லிபின் அண்ணன், ப்ரொடக்ஷன் இவங்க தான் ரீசனு. ஸோ ரொம்ப நன்றி. படம் பார்த்து சப்போர்ட் பண்ணுறீங்க. ஸோ பொங்கலுக்கு இங்கேயே வந்து படம் பாருங்க. இன்னும் பக்கத்தில் எல்லாருக்கும் சொல்லுங்க. ஸோ வந்து இன்னும் படம் பாருங்க. அவ்வளோதான். ரொம்ப நன்றி. பேசலையா? படம் வாய்ப்பு கிடைக்கிறது சந்தோஷம் இல்லை. வாய்ப்பு கிடைச்சி அந்த படத்தில் நடிச்சுட்டு அந்த படத்துக்கு தியேட்டரில் வந்து பார்க்கும்போது மக்களோட ரெஸ்பான்ஸ் தான் உண்மையாலுமே ஒரு சந்தோஷமாக இருக்குது. அந்த மாதிரி இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கிடைச்சதில்ல. படத்தில் நடித்து தியேட்டரில் வந்து பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. படம் நல்லா ஹிட் ஆகிடுச்சு. ரொம்ப சந்தோஷம். பொங்கலுக்கு வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் இந்த படம் ரிலீஸ் ஆனதான் எனக்கு உண்மையான பொங்கல் மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி